அதான் உங்களுக்கு இயல்பாகவே அந்த டுவாலிட்டி கலைக்கிற மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நடக்கணும் ஃபஸ்ட்டு பேசிக்காக. அந்த டுவாலிட்டி கலைக்கிற இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வேகமாக பயணிக்கிறதுக்கான வழி கிடைக்கும். ஞான மார்க்கத்தின்படி ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம போகலாம், இட் வில் டேக் டைம். ஆனால் அந்த இன்சிடெண்ட் ஏதோ ஒரு டுவாலிட்டி சம்திங் ரொம்ப தீவிரமான ரெண்டு உறவுகள், ஏதோ கணவனோ மனைவியோ, இல்லை தாய் தந்தை, தாயும் மகனும், இல்லை தந்தையும் மகனோ, இல்லை ஒரு கணவன் மனைவி, இல்லை தகப்பன் பிள்ளை, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு போல் தீவிரமாக விரும்பிகிட்டு இருக்கும்போது அவங்க இவ்வளோ பெரிய உலகம் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு உங்கள் குடும்பம்தான் உங்களுக்கு உலகம். அந்த டுவாலிட்டியில் ஏதோ ஒன்று ஷேக் ஆகும்போது தான் உங்களுக்கு அஸ்திவாரமே உடஞ்ச ஒரு ஃபீல் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் கரெக்டாக இருக்கிற பர்சன்ஸ், உண்மையை ஆராய்ச்சி பண்ணுற பர்சன்ஸ், அந்த பிராரப்தம் இருக்கும்போது தே ஆர் ஸ்டார்டட் டு சர்ச். இந்த டுவாலிட்டி அவங்க நம்பிட்டு இருந்தாங்க, இந்த டுவாலிட்டி வில் சஸ்டைன். பட் அது ஒரு நாள் உடையும் போது தே ஸ்டார்ட் டு, ஆனால் அவங்களுக்கே அது தெரியாது. they are searching the oneness. அவங்களுக்கு இந்த டுவாலிட்டி உடைஞ்சதுக்கான காரணம் என்ன, அந்த மன நிம்மதி கிடைக்கணும், அது டிசப்பியர் ஆகணும் ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறேன். இதை நீங்கள் ஞான விசாரணமாக போகும்போது அறிவு அதிகமாக போயிடுச்சுன்னா இந்த டுவாலிட்டி ஸ்கூல் இருக்கிற மற்ற போல்ஸில் ஏதாவது நீங்கள் ஃபேசினேட் ஆகி நிற்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. தேர்ட் டைமென்ஷன்லேருந்து நீங்கள் தப்பிச்சு இந்த டுவாலிட்டி இனி கிளியராக பார்க்கலான்னு ஃபோர்த் டைமென்ஷனில் போயிட்டு அறிவு ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி அங்கே மாட்டிட்டீங்க, ஃபேசினேட் ஆகிறீங்க, அங்கே ஒரு ப்ராப்ளம். எந்த டைமென்ஷன்ஸில் போய் நீங்கள் ட்ராப் ஆனாலும் இந்த இஷ்யூஸ் வரும். ஸோ எந்த டைமென்ஷன்ஸ் வரைக்கும் போனாலும் இந்த டுவாலிட்டி இருக்கும் until you are not breaking the duality. அப்போது நமக்கு இந்த டுவாலிட்டி எங்கெங்கே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக டுவாலிட்டி எங்கே ஆரம்பமாகுது? நம்ம பார்க்குறதெல்லாம் டுவாலிட்டியாக தான் தெரியுது, எப்படி ஆரம்பமாகுது? இன்னும் டுவாலிட்டி அப்படி நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த டுவாலிட்டியை நாம் எப்போ பார்க்க மாட்டோம் அப்படின்னா, நான் கண்ணை மூடினா பார்க்க மாட்டேங்க, தூக்கத்தில் பார்த்தது இல்லைங்க. கண்ணை மூடும்போது கூட இமேஜினேஷன் எனக்கு டுவாலிட்டி இருக்குது. தூக்கத்தில் அதுவும் டீப் ஸ்லீப்பில் எனக்கு டுவாலிட்டி தெரியல, அங்கே டுவாலிட்டி கிடையாது. நான் பார்த்துட்டு இருந்தது உலகம் இல்லை. இனி சில பேர் அது புரியல, நான் தூங்கிட்டு இருந்தேங்க அதனால டுவாலிட்டி தெரியல. அந்த இடத்துல உன் மனம் உறங்கப்பட்டு விட்டது, அதனால் டுவாலிட்டி டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னு நம்ம சொன்னால் அது அவங்களுக்கு சில பேருக்கு சரி புரியாது. இல்லை நம்ம தூங்கிட்டோம் அதனால இந்த உலகம் தெரியல அப்படின்னு. சித்த பிரம்ம பிடிச்சவங்களுக்கு கண்ணு திறந்துதான் இருக்கும், மனம் செயலற்று போய் இருக்கும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்களே இமேஜின் பண்ணுவீங்க அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அப்படியே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. திஸ் வேர்ல்ட் இஸ் ஹியர் பட் தே ஆர் நாட் சீயிங் இட். மனம் அவங்களுக்கு ஸ்தம்பிச்சிடுச்சு. அப்போ அந்த மனம்ங்கிற ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த டுவாலிட்டி இஸ் தேர். அந்த டுவாலிட்டியில் ஏகப்பட்ட போல்ஸ் இந்த டைமென்ஷன்ஸில் இருக்குது. மைண்ட் until the mind is alive, the duality will be alive. ஸோ இது ஒரு கட்டத்தில் இதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஒன்னஸை நம்ம பேசிக்காக கீழேருந்து உணரணும். அப்படின்னா பேசிக்காக சரி எல்லாமே இங்கே ஒன்னஸாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு தான் உருவாக்கப்பட்டது ஹியூமனிட்டி. Not only love the humans, everything. எப்படி ஹியூமனிட்டி ஹார்ட்ல இருந்து தான் அது வேலை செய்யும். If you are living from the heart, not only your family is your family, but the whole beings your familyங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த லவ்ல you will feel the oneness, not from the truth. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டதுனால, இந்த மெய்யை புரிஞ்சுக்கிட்டதுனால இது எல்லாம் இறைவசமாகவும் எனக்குள்ள இருக்க ஜீவாத்மா தான் இதுக்குள்ளும் இருக்கிறது, அதுதான் வியாபிச்சிருக்குங்கிறது அப்போ புரியலனா கூட
தீவிரமான அன்புனால இது எல்லாத்து மேலே தான் குடும்பம், தன்னோட குழந்தைகள் இல்லை, அதை தன்னை மாதிரி மற்றதை நேசிக்கிற ஒரு தன்மை அங்கே வெளிப்பட்டுடுது. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த கேள்வி, ஹார்ட்டில் இருந்து வாழும்பொழுது I could at least feel the oneness. When it is becoming matured, it will also disappear. ஹார்ட்ஃபுல்லாக இருக்கிறதுல கூட நம்ம ட்ராப் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த டுவாலிட்டி உணர முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. அப்படி அது ஒரு சின்ன ஒரு கதை மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஒரு துறவி, a monk, ஃபாரஸ்ட்டில் தனியாக உட்காந்துக்கிட்டு he was worrying even. எதுக்குன்னா, தான் சரியாக இருக்கேன், மனசை கட்டுப்படுத்தி இருக்கேன், ஆனாலும் இன்னையும் இறைவன் தரிசனம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்க. ஐ மீன் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒன்னஸை பார்க்க முடியலையே அப்படிங்கிறது. அந்த வருத்தத்தில் நான் தான் சரியாக இருக்கேன், மனசை கட்டுப்படுத்தி இருக்கேன் அப்படிங்கிறது கூட ஒரு வகையில் கர்வமாக கூட இருக்கு. அப்போ அவருக்கு முன்னாடி 2 குரங்குகள் வந்து, ஒரு குரங்கு ஓடி வருது, இன்னொரு குரங்கு அதை துரத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு முன்னாடி வந்து தான் சண்டை போடுது. அதில் ஒரு குரங்கு அப்பாவியாக இருக்குது, ஒரு குரங்கு வந்து இட் வாஸ் பீயிங் ராங் அண்ட் இட் வாஸ் ஹிட்டிங். அதுதான் அது மேலே தான் தப்பு இருக்குங்கிறது பார்க்குறதுக்கு தெரியுது. இவரை பார்த்தோன்னா அந்த அமைதியாக இருக்கிற நல்ல குரங்கு வந்து இவர் பக்கத்தில் சேஃபுக்காக ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது, ஒரு துறவியை பார்க்கும்போது அந்த அமைதியாக உட்காந்துக்குது. அது கொஞ்சம் பயப்பட்டு நின்னா கூட அப்போவும் தன்னோட வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் சிறிது நேரம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, அந்த துறவி, இந்த நல்ல குரங்கு பாதிக்கப்படுதே அப்படிங்கிறதுனால அந்த கெட்ட குரங்கை வந்து அதை காயப்படுத்தாமல் துன்புறுத்தாமல் அதை விரட்டி விடுறாரு. ரொம்ப நேரம் இருந்தது அந்த போராட்டம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த குரங்கு போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற குரங்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமேங்கிற ஆவலோட திரும்பி பார்க்குறாரு. இந்த குரங்கை காணும். எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம் இப்போ, இந்த கெட்டது போயிடுச்சே, அப்பா நம்ம இப்போ தப்பிச்சிட்டோன்னு திரும்பி பார்க்குறாரு. இதை காணும். அந்த சந்தோஷப்படுறதுக்கு அது அங்கே இல்லை, திருப்தி ஆகிறதுக்கு, நிம்மதியாக இருக்கிறதுக்கு அங்கே இல்லை. அப்போதான் பட்டுன்னு அவருக்கு ஒரு ஞாபகம் வருது, நம்ம கெட்டதை கட்டுப்படுத்திட்டோம், கெட்டதை துரத்திட்டோங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம். ஆனால் அப்போ கூட நமக்கு ஏன் கடவுள் தெரியலேங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, அப்போதான் அவருக்கு அது தெரிய வருது, நான் கெட்டதை அனுப்பிச்சா மட்டும் பத்தாது, அந்த கெட்டதை அனுப்பிச்சு கூட நான் நல்லவனா இருக்கேங்கிற எண்ணமே எனக்கு அங்க இருக்கே. நான் கெட்டதை கட்டுப்படுத்தி நல்லவனா இருக்கேன், கெட்டது என்கிட்ட இல்லை, நல்லவனா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருந்ததுனால கடவுள் வெளிப்படாம இருந்தாரு. இந்த தப்பான குரங்கு போன நிமிஷத்திலேயே நல்ல குரங்கும், அமைதியா இருந்த குரங்கும் டிஸப்பியர், அது சந்தோஷப்படுறது கூட அது இல்லாமல் டிஸப்பியர் ஆன அந்த மூமெண்ட் அவருக்கு தெரிய வருது. நான் நல்லவனா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் மனசு அங்கே இருக்கு. அப்போ இந்த நல்லவன் நான் இருக்கேங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற மனசையும் நான் இக்னோர் பண்ணேன்னா, அதையும் நான் கண்டுக்காம விட்டுட்டேன்னா, கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னா மனம் முழுக்க அழிக்கப்பட்டுடும். கட்டுப்படுத்தின மனம் விட அழிக்கப்பட்ட மனம் சிறந்த மனங்கிறது அங்கே புரிகிறாரு. அந்த நிமிஷத்தில் அவர் தவம் செய்யும் பொழுது அது ஒரு, அப்பொழுது மனம் அழிக்கப்பட்டு இறை தரிசனம் அவருக்கு வெளிப்படுது. அப்போ அந்த ஹார்ட்ல கூட நீங்க பிளாக் ஆகி நின்றுட்டா கூட still the duality will remain. You should forget that even you are a heartful person and you should go beyond the heart அப்படிங்கிறது நமக்கு புரியும்.